வெல்கம் டு இதயம் சேனல். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு பண்ண போகிறேன். அது எப்படின்றது பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கடுகு, சீரகம் கொஞ்சமாக, அது பொரிச்சதும் வெங்காயம், நல்லா வதக்கணும். வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் போடணும். அது கூட வெண்டைக்காய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த கொழப்பு இருக்காது வெண்டைக்காய்க்கு, அதனால தான் வதங்குறது. நல்லா வதக்கணுன்னா அந்த கொழப்பு இல்லாமல் இருக்கும். வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. அது கூட தக்காளி போடணும். தேவையான அளவு புளி, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வதங்குது, தக்காளியும் வதங்குது. ஏற்கனவே வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் பூண்டு சேர்க்கலை. பூண்டை கடைசியாக ஒரு பொருள் சேர்க்கணும். குழம்பு கொதித்த பிறகு இறக்கும்போது ஒரு பொருள் சேர்க்கணும். அந்த பொருள் சேர்க்கும்போது அது கூட நான் பூண்டை போட்டு அரைச்சிட்டு அதை ஊற்றி இறக்குவேன். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ குழம்ப அதில் ஊற்றுறேன். இப்போ வெண்டைக்காய் வேகணும். வேகிற வரலும் வெயிட் பண்ணலாம். வெண்டைக்காய் குழம்பு சுண்டிடுச்சு. வெண்டைக்காவும் வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா தெரியுது. வெண்டைக்காய் வெந்துட்டோம். வெண்டைக்காய் வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு பொருள் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, அது தேங்காய் பால்.
தேங்காய் அரைச்சி போடலாம். நான் தேங்காய் பால் தான் சேர்க்குறேன். அது கூட 2 பல்லு பூண்டு. உங்களுக்கு தேவைன்னா பூண்டு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கலரிடுங்க. ஒரு கலரிட்டதும் வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி. இது சும்மா கொதிச்சதும் ஒரு கொதி வந்ததுமே இறக்கிடணும். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கிறதுனால ஒரு கொதி வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே இறக்கிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு கொதி அடங்கிடுச்சு. இந்த வெண்டைக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.